சக்சஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் ரொம்ப எளிமையான சொல்லலை சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டனா அது காகிதத்தில் தான் எழுதப்படும். காகிதத்தில் தான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி. மறுபடியும் நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோயேன், அதுதான் கோல்டன் லெட்டர்ஸில் எழுதப்படும், ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும். செகண்ட் விக்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்த உடனே பெண்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்தீர்கள். ஏன்னா இந்த மொபைல் மூலமாக நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன், அப்படி தானே? என்னுடைய பல ரீல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 3 வருஷமாக என்ன பார்க்குறீங்களா? நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். ஒரு வருஷமாக பார்ப்பீங்க, சில பேர் 6 மாதமாக, சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் 2 வருஷமாக, மேடம் எல்லாம் ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா மேடம்? ஆனால் உங்களுக்கு சொல்லவா, நான் 3 ஆண்டுகளில் இந்த புகழை பெறவே இல்லை. உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்காக நான் 3 ஆண்டுகளை விட்டு அதற்கு முன்பாக 27 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். 27 இயர்ஸ். அந்த உழைப்பு தான் உங்கள் வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதனால் அது 3 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது. எந்த ஒரு வெற்றியும் இப்படி வந்துடாது, எந்த ஒரு சாதனையும் இப்படி நிகழ்த்தி விட முடியாது. அப்படி நிகழ்த்தினால் அது ஒரு குவாண்டம் தியரி மாதிரி தான். அப்படி நிகழ்த்துறதெல்லாம் டு சஸ்டெயின் இன் தட் பொசிஷன் யூ நீட் கமிட்மெண்ட், யூ நீட் டிட்டர்மினேஷன். இந்த 4 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன், ஞானக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது, அது நெத்திக்குள்ளே மறைஞ்சு இருக்குது நிறைய பசங்களுக்கு. அது 3வது வருஷம் எண்டு செமஸ்டரில் தான் திறக்கும். அது வரைக்கும் 3 கண்ணும் தூங்கிட்டு இருக்கும். 3வது வருஷம் திறக்கும் பொழுது நீங்கள் 4-5 செமஸ்டரை திரும்பி பார்த்தா அதில் ஒன்றும் உருப்படியான மதிப்பெண்கள் இருக்காது, எல்லாம் கோட்டை விட்டுருப்பீங்க. யார் ஒருவர் ஜாயின் பண்ண அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறோமோ அவர்கள்தான் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். குழந்தைகளை, மிகப்பெரிய கனவுகளோடு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பையன் படிக்க வரான். ஆனால் அவனுடைய வயதும் அவன் சேர்ந்திருக்கக்கூடிய பியர் குரூப் இருக்கு இல்லையா, அதுவும் அவனுடைய வருங்காலத்தை முடிவு செய்கிறது. ஒருபோதும் அதற்கு அலோ பண்ணாத. நான் மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அந்த சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அசாதாரணமான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள். அந்த அசாதாரணமான ஆசிரியர்களினுடைய நுட்பமான வழிகாட்டுதலை நான் பற்றி கொண்டேன். என்னுடன் படித்த பல பிள்ளைகள் அதை பற்றி கொள்ளவே இல்லை என்பதனை இன்றைக்கு நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நான் பார்க்கிறேன். அதே வகுப்பறை தான் எனக்கு கிடைத்தது, அவர்களுக்கும் கிடைத்தது. ஆனால் அதை அவர்கள் எப்படி அப்ளிகேஷன்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கக்கூடிய அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புள்ளி. 4th இயர் படிக்கிற பையன் 68 lakhs அவனை ஹையர் பண்றாங்க அப்படின்னா அவன்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு? நிறைய பேருக்கு கனவு இருக்கு, நான் இப்படி வரணும், நான் அப்படி வரணும், இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்யணும்னு. நீ 68 lakhs per annum உனக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உன் மூளையால் நீ எத்தனை மடங்கு சம்பாதித்து தர வேண்டும்? அந்த மூளையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த கல்லூரி உனக்கு தருகின்ற இந்த பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ கற்றலில் எப்படி பயன்படுத்துகிறாயோ யூ கேன் ரீச் யுவர் ஹைட்ஸ். இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஜினியர்ஸ். ஏன் தெரியுமா? இனி வரும் காலங்களில் இந்தியாவை வடிவமைக்கப்படுகிற போகின்ற நேஷனல் பில்டர்ஸ் அப்படின்னு யாருன்னா அவங்க இன்ஜினியர்ஸ் தான். இன்ஜினியர்ஸ் தான் நேஷனல் பில்டர்ஸ். நீங்க தான் அதை கட்டமைக்க போகிறீர்கள். அப்படி நீங்கள் கட்டமைக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உறுதிப்பாடுடன் உங்கள் கற்றலில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள்.